ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி கிலோ கணக்கில் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்பு வெயிட்டே போடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சால் போதும். ரொம்பவே பயனுள்ள டிப்புங்கங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு பொருள் நீங்கள் சமைக்கும் போது உங்கள் சாப்பாட்டில் போட்டால் மட்டும் போதும். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற புது வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன். கொட்டாங்குச்சி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி கொட்டாங்குச்சியோட மேல் பகுதியெல்லாம் நமக்கு ஈஸியாகவே எடுக்க முடியும். அதனாலே கொட்டாங்குச்சி நல்லா சுத்தமாக நமக்கு பயன்படுத்தவும் முடியும். அவ்வளோதான். பாருங்கள், கொட்டாங்குச்சி வேக வச்சு அதோட மேல் பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்க, நான் கொட்டாங்குச்சியோட மேல் பகுதி உள்பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம இதில் ஹோல்ஸ் இருக்கிற கொட்டாங்குச்சி ஃபனல் மாதிரி தான் பயன்படுத்த போகிறோம். அதாவது ஆயில் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஊற்றும் போதெல்லாம் நமக்கு இது ஒரு நல்ல ஃபனலாக பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு கொட்டாங்குச்சி இந்த மாதிரி நமக்கு அரிசி எல்லாம் அளந்து எடுக்கிறதுக்கு, மாவெல்லாம் அளந்து எடுக்கிறதுக்கு, பருப்பு பாத்திரத்தில் எல்லாமே நம்ம இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கிற கொட்டாங்குச்சி போட்டு பயன்படுத்திக்கலாங்க. அரிசி அளக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு பாத்திரம் வைப்போம். அந்த பாத்திரத்துக்கு பதிலாக நம்ம கொட்டாங்குச்சியை பயன்படுத்திட்டோம்னா நம்ம மாசக்கணக்காக ஸ்டோர் பண்ணாலும் நம்ம அரிசியில எல்லாம் ஒன் டே வராதுங்க. அது மாதிரி பச்சரிசி, கோதம்பு இதெல்லாம் நம்ம பொடிச்சு வைக்கும்போது இப்போ நல்ல மழை குளிர் எல்லாம் இருக்கிறதுனாலேயே சீக்கிரமாக நம்ம இந்த மாதிரி பொடிச்சு வைக்கிறதுல எல்லாம் வண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு பயன்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நல்லா அடிகனமாக இருக்கிற கொட்டாங்குச்சி தாங்க நான் எடுத்திருக்கேன். அதோடவே தேங்காய் நாரும் எடுத்திருக்கோம். தேங்காயோட ஒரு பகுதியும் நமக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லைங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் தேங்காய். அவ்வளோதான். தேங்காய் நார் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம். அதோடவே நமக்கு தேவையானது பூண்டு தோல் தான். கொஞ்சம் பூண்டு தோல் தான் நான் சேர்த்துருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது பெருங்காய பவுடர் தாங்க. அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் கையில் பூண்டோட தோல் இல்லைன்னா பூண்டு 2 3 பல் எடுத்து நீங்கள் இடித்து கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இனி நமக்கு தேவையானது நாஃப்தலின் பவுல் தாங்க. நாஃப்தலின் பவுல் நீங்கள் வேணும்னா பொடிச்சும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே அப்படியே போட்டாலும் போதுங்க. நல்லா அந்த ஒரு தேங்காயோட நார் எரிஞ்சு வரும்போது அந்த ஒரு நாப்தலின் பவுலும் எரியும். அப்போ நல்ல ஒரு ஸ்மெல்லு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு மிக்ஸு அந்த தேங்காய் நாரில் போட்டு நம்ம எரிய வச்சுக்கலாம். சாயந்தர டைமில் நம்ம சும்மா வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறோம் இந்த தேங்காய் நார், பூண்டோட தோல் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று பற்ற வச்சுட்டோம்னா, இப்போ கிளைமேட் எல்லாம் மாறி மாறி இருக்கிறதுனாலேயே வீட்டில் நிறைய கொசு தொல்லை, பொடிங்க தொல்லை எல்லாம் இருக்கும். சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி விளக்கு உங்கள் வீட்டில் பற்ற வச்சுட்டிங்கன்னா அதிலிருந்து வர புகையினால் நம்ம வீட்டில் கொசு தொல்லை, பொடிங்க தொல்லை எதுவுமே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இதில் பெருங்காயத்தூள், பூண்டோட தோல் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனாலே இந்த மழையினாலேயும் ஈரத்தினாலையெல்லாம் வர எலி தொல்லை, பெருச்சாழி தொல்லை, பாம்பு தொல்லை எல்லாம் நமக்கு இருக்காதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று எரிஞ்சு வரும்போது நீங்கள் அந்த நெருப்பு அணைச்சி விட்டால் அந்த புகை வீடு முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. இப்போல்லாம் மழை, காற்று, புயல் எல்லாம் இருக்கிறதுனாலே அடிக்கடி கரண்ட் போகிற ஒரு நிலைமையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அடிகானமாக இருக்கிற கொட்டாங்குச்சி நீங்கள் வச்சு கேண்டில் நீங்கள் அதுக்கு மேலே பற்ற வச்சுட்டிங்கன்னா மெழுகுத்திரி எரிய அது உருகி உங்களுக்கு கொட்டாங்குச்சியிலே விழுந்துருங்க. இல்லை நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் டேபிள் மேலேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் மெழுகுத்திரி எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இடம் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொட்டாங்குச்சியில் நீங்கள் இந்த மாதிரி பற்ற வச்சுட்டிங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கோம். அதோடவே நமக்கு தேவையானது 2 ரப்பர் பேண்டு தாங்க. அது இந்த மாதிரி க்ராஸாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போடுறதுனாலே நமக்கு நிறைய சேவ் பண்ண முடியுங்க. மாதம் நமக்கு ஒரு சோப்பு இருந்தால் நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம கொட்டாங்குச்சிக்கு மேலே ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி க்ராஸாக நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம அதுக்கு மேலே போட போகிறது ஸ்க்ரப்பர் தாங்க. நம்ம கிச்சனில் பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலேயே ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி ஈரமாக இருந்துச்சுனாலே நமக்கு ரொம்பவே பாக்டீரியாஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரம்லாம் உங்களுக்கு ட்ரை ஆயிருங்க. அதனாலே நமக்கு நல்லா ஹைஜீனிக்காக நம்மளோடது பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் நார் மட்டும் இல்லைங்க, நம்ம துணி துவைக்கிற சோப்பு அது மட்டும் இல்லை, பாத்திரம் கழுவுற சோப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அது ஈரமாகி ரொம்பவே
தண்ணி பட்டு ஈரமாகி சீக்கிரமாக அழுத்து போகிறது இல்லாமல் தேஞ்சு போகிறதுக்கு இல்லாமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு பயன்படுத்த முடியும். சாதாரணமாக நம்ம ஒரு 10 நாளைக்கு சோப்பு யூஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம ஒரு 15 நாள் கூட நமக்கு இந்த மாதிரி வாஷிங் சோப்பு டிஷ்வாஷ் சோப்பெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க. ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி எவ்வளோ தான் நீங்கள் சாப்பாடு இல்லைன்னா சாதம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்பு வெயிட்டே போடாதுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சமைக்கும்போது செஞ்சால் போதும். வாங்க நாம் அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நம்ம வழக்கமாக எவ்வளோ சாப்பாடு எடுக்குவோமோ, அதாவது எவ்வளோ சாப்பாட்டுக்கான அரிசி எடுப்போமோ அதை எடுத்துக்கலாம். நான் இங்கே ரேஷன் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதுவும் நல்ல வேக இருக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் இங்கே ஒரு பவுல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளந்து எடுக்குவீங்களோ அந்த பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் அரிசி கழுவி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் நல்லா பச்சை தண்ணியில் அரிசி நல்லா வாஷ் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா சூடான நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி தான் அரிசியில் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை தண்ணியில் அரிசி நல்லா கழுவி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனாலேயே நம்மளோட அரிசி நமக்கு சீக்கிரமாகவே வெந்து கிடைக்கும். அதுக்காக வேண்டிட்டாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனாலேயே நமக்கு கேஸும் நிறையா சேவ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வழக்கமாக சாப்பாடுக்காக அரிசி போடுறத விட இந்த மாதிரி நாளைக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரிய வரும். வழக்கத்துக்கு மாற உங்களுக்கு சீக்கிரமாக உங்களோட சாப்பாடு குக்காகி கிடைக்கும். அதனாலேயே மாதந்தோறும் நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் கேஸும் நமக்கு சேவ் பண்ண முடியும். அவ்வளோதான். நல்லா கொதிக்க தண்ணியில் 2 டைம் அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அரிசிக்காக நான் தண்ணி ஊற்றி இருக்கேன். நம்ம இது குக்கரில் போட்டு சாதம் வேக வச்சு வடிக்கிறதுனாலே கொஞ்சம் ஜாஸ்தியே தண்ணி வைக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்மளோட தண்ணி கொதிக்கிறதுக்கு வந்தாச்சு. அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம கழுவி வச்சுக்கிற அரிசி போடணும். நான் இங்கே ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்கிறதுனாலே ஒரு 4 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வடிக்க முடியும். இப்போ தான் நம்மளோட சீக்கிரம் இன்க்ரீடியன்ட் போட போகிறோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கொட்டாங்குச்சி தாங்க நான் அரிசி வேக வைக்கும்போது அதில் போடுறேன். இதில் நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலே இது சாப்பிடும்போது நம்ம உடம்புல வெயிட்டே ஏறாது. அதாவது இது போட்டு குக் பண்ணுற ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கும்போது நமக்கு வெயிட் ஏறாது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களா இருந்தாலும் சுகர் இருக்கிறவங்களா இருந்தாலும் அளவுக்கு நமக்கு இந்த ஒரு சாப்பாடு தைரியமாகவே சாப்பிடலாம். எப்போவுமே குக்கர் விசில் நீங்கள் அப்போவே போட்டுறாதீங்க. இந்த ஒரு வெயிட் வாலில் இந்த ஒரு பகுதியில் ப்ரெஷர் வரும்போது மட்டுமே நீங்கள் வெயிட் வால் போடுங்க. அதனாலேயே நமக்கு நல்ல கேஸும் சேவ் பண்ண முடியும். சீக்கிரமாக நமக்கு அந்த ப்ரெஷர் வந்து நமக்கு விசிலும் வரும். நாம் குக்கரோட வெயிட் வால் போட்டு அந்த விசில் வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க தண்ணியில் அரிசி கழுவி நம்ம வித்தின் மினிட்ஸில் சாப்பாடு வேக வச்சு எடுத்துட்டோம். அந்த அரிசியும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசி தான், நல்ல வேக இருக்கிற அரிசி நல்லாவே நமக்கு வெந்தும் வந்திருக்கு. நம்ம சாப்பாடு வடித்து எடுத்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு இப்போ கிச்சனுக்கெல்லாம் புதுசாக இருக்கிற பெண்மணிகளாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு வடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க நம்ம எப்படி சாப்பாடு வடிக்க போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி தாங்க வீட்டில் சாப்பாடு வடிப்பேன். அதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் எல்லோர் வீட்லேயும் இருக்கும். அந்த பாத்திரத்துக்கு அடியில் ஒரு பாத்திரம் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம குக்கர் சாப்பாடு அப்படியே கொட்டினா போதும். வித்தின் மினிட்ஸில் நமக்கு நல்லபடியாக அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் வடிஞ்சு கிடைக்கும். அவ்வளோ தாங்க. இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் கேஸை மாதந்தோறும் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, கொட்டாங்குச்சி போட்டு நம்ம அரிசி குக் பண்ணுறதுனாலையும் நமக்கு நம்மளோட சாப்பாடெல்லாம் எவ்வளோ வேக இருந்த அரிசியாக இருந்தாலும் சீக்கிரமாக வெந்து கிடைக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களா இருந்தாலும் சுகர் இருக்கிறவங்களா இருந்தாலும் கொட்டாங்குச்சி போட்டு நம்ம அரிசி சமைச்சு சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்காது, உடம்பு வெயிட் போடுற பிரச்சனையும் இருக்காதுங்க. அதனால தைரியமாக நீங்கள் வயிறு நிறையாவே சாதம் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.